தசகம் 5 விராட் புருஷ உற்பத்தி. விராட் புருஷனாக 14 உலகங்களையும் பிரபஞ்சத்தையும் தனது சரீரமாக கொண்ட ஒரு பேருருவம் விஸ்வரூபம் என சொல்வது போல் பகவான் எழுந்தருளும் நிலை, அதுதான் விராட் புருஷ வடிவம். முதல் ஸ்லோகம். வியக்தா வியக்தமிதம் ந கிஞ்சிதபவத் பிராக்ருத பிரச்சயே. ரொம்ப காலம் முன்னாடி பிராகிருத பிரச்சையே, பிராகிருத பிரளயத்திற்கு முன்பு என்ன நடந்தது? பிரபஞ்சத்தை படைக்கும் மாயைக்கு என்ன நடந்தது? மாயாயாம் குணசாமிய ருத்த விகிருத்தோ. குணசாமியன்ன குணங்களை உடைய சத்வ தமோ ரஜோ 3 குணங்களும் ஒரே அளவாக இருந்தது. எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லை. இதனால் ருத்த விகிருத்தோ, மாயையால் எல்லா செயலும் தடுக்கப்பட்டு விட்டது. மாயை எந்த ஆக்ஷனும் செய்யாமல் தடைப்பட்டு துவய்யா கதாயாம் லயம், துவயி லயம் ஆகதயாம், மாயா உன்னோடு லயமடைந்து இருந்தது. அந்த சமயம் வியக்தாக வியக்தமிதம் ந கிஞ்சிதபவத். வியக்தன்னா காணப்படுவது, அவ்வியக்தன்னா காணப்படாதது. கிஞ்சிதபவத் ஒன்றுமே இல்லை. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் ஸ்தூலமாகவும் சூக்ஷ்மமாகவும் இருக்கின்ற மேஜையோ நாற்காலியோ அல்லது நுண்ணுயிர்னு சொல்லக்கூடிய வைரஸ் பாக்டீரியா போன்ற ஒன்றுமே இல்லை. காரணமான மாயா இல்லாததால் காரியமான பிரபஞ்சமும் இல்லை. நோ மிருத்யுச்ச ததாமிருதம் ச சமபுத். ததா அப்படின்னா அந்த சமயத்தில் இந்த பிரபஞ்சத்தில் மிருத்யும் ச ஜனன மரணங்களோ அமிர்தம் ச மோட்சமோ நோ சமபூத் இருக்கவே இல்லை. நாக்னோன ராத்திரே ஸ்திதிஹி, பகலும் இல்லை இரவும் இல்லை. பிறகு என்னதான் இருந்தது? தத்ரை கஸ்வமசிஷ்யதா கிலபரா நந்த பிரகாஷாத்மனா. தத்ர அங்கே, ஏகக துவம் நீங்கள் ஒருவர் மட்டுமே, மசிஷ்யதாக கில பாக்கியாக இருந்தீர்கள். அப்போ எப்படி இருந்தீர்கள்? பரானந்த பிரகாஷாத்மனா, குருவாயூரப்பா அப்படியே பேரானந்த ஒளிவடிவாக பிரகாசித்து கொண்டிருந்தீர்கள். அந்த பிராகிருத பிரளய சமயத்தில், அதாவது பிரம்மாவினுடைய ஆயுசான 100 வருடம் முடிந்து அந்த சமயத்தில் குருவாயூரப்பா நீங்கள் ஒருவர் மட்டுமே பாக்கியாக இருந்தீர்கள். அப்பொழுது பிரகாசித்து ஒளிவடிவத்தில் இருந்தீர்கள் என பட்டத்திரி கூறுகிறார். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், குருவாயூரப்பன் மட்டும்தான் இருந்தாருன்னா வேறு ஒன்றுமே இல்லையா? ஜடப்பொருள் ஜீவாத்மா எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சா? இல்லை, அழிஞ்சு போகலை. நிலையில் மாற்றம் மட்டும் ஏற்படும். எந்த பொருளும் மொத்தமாக அழியாது, நிலை மாற்றம்தான் ஏற்படும். இப்போ கொயவன் பானையை செய்கிறான். பானை உடைச்சிட்டா ஒன்றுமில்லாமல் போகாது இல்லை, சில்லு சில்லாக மாறும். இன்னும் பொடி செஞ்சால் தூள் தூளாக மாறும். நிலையில் மட்டும் மாற்றம் ஏற்படும். அதே போல் பானை செய்கிறப்ப களிமண்ணாக இருக்கும், அதுக்கப்புறம் பானையாக மாறும், உடைச்சா மண்ணாக மாறும். இதே போல தான் பிரபஞ்சத்தின் சிருஷ்டியும். முதல் ஸ்லோகம். கால தத்துவமானது கர்ம, நம்முடைய செயல்கள், கர்ம முன்வினைகள். குணாஞ்ச அந்தந்த ஜீவாத்மாவின் குணங்கள். ஜீவன் இவகா ஜீவாத்மாக்கள். விஸ்வஞ்ச காரியம், உன்னால் படைக்கப்பட்ட இந்த உலகம். காலம் கர்மா ஜீவாத்மாக்கள், இந்த பிரபஞ்சம், குணங்கள், இவை அனைத்தும். விபோ விபுவாகிய எங்கும் பரவிய குருவாயூரப்பா. சில்லீலா ரதிமேயுஷி, ஞானானந்த வடிவமாக இருக்கக்கூடிய உன்னிடத்திலே. நில்லீன தாமாயுகு, ஒன்றியிருக்கும் தன்மை அடைந்திருந்தன. இவையெல்லாம் அழியலை. துவயி ததா, தனித்து வேறுபடுத்தி அறிய முடியாதவாறு.
சூட்ச்மமாக உன்னிடத்திலே ஒன்றியிருந்தன. தேஷாம் அந்த பொருள்கள் எல்லாம் ஜடப்பொருள்கள், ஜீவாத்மகள். அவைகள் நைவ இவை இல்லவே இல்லை என வேதம் சொல்லவே இல்லை. மயிபோ ஹே குருவாயிரப்பா, ஏனென்றால் சக்தியாத்மனா திஷ்டதாம் காரணப்பொருளாக இருக்கக்கூடிய அவைகள், அந்த ஜடப்பொருளும் ஜீவாத்மாக்களும் வதந்திய சத்வ அவை ஊழிக்காலத்தில் இருக்கின்றன. மைக்ரோஃபார்மில் மேட்டர் கேன் nor be created, neither be destroyed. நோ சேத்கிம் இல்லாத பட்சத்திலே எப்படி ககனப்பிரசூன சத்ருஷாம் திடீர்னு ஆகாயத்தில் தாமரை எப்படி முளைக்கும் அதுபோல பூயோ பவே சம்பவக இந்த உலகம் ஒன்றுமே இல்லாமல் திடீர்னு பிரபஞ்சம் வராது. ஊழிக்காலத்திலும் உன்னோடு ஒன்றியிருந்தார்கள் என தெரிவிக்கிறது. ஆஃப்டர் பிரளயம் மைக்ரோஃபார்ம் டு மேக்ரோஃபார்ம், திஸ் இஸ் சிருஷ்டி படைப்பு. சேஞ்ச் ஆஃப் ஃபார்ம் அகைன் பிரளயம், மேக்ரோஃபார்ம் டு மைக்ரோ. பிரளய கால நிலையை எப்படின்னு சொன்னார், மீண்டும் எப்படி படைக்கின்றார் என்பதை 3வது ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ஏவம் ச இப்படியே இந்த ஊழிக்காலம் எவ்வளவு காலம் போச்சு? த்விபரார்த்த காலம் 2000 கோடி வருஷங்கள். விகத்தோ கடந்த பின், வீச்சாம் சிக்ஷுச்சாத்மிகாம் வீச்சாம் குருவாயிரப்பா நீ ஒரு பார்வை பார்த்த, எதுக்கு? சிக்ஷுச்சாத்மிகாம் இந்த உலகத்தை படைக்கணுன்றதுக்காக. பிப்ராணி துவயி உன்னுடைய அருளினால், சுச்சுபே மாயை என்று சொல்லக்கூடிய அந்த மூலப்பிரகிருதி உன் பார்வையின் தூண்டுதலால், திரிபுவனி பாவாய மாயா ஸ்வயம் இந்த 3 உலகையும் படைப்பதற்காக சுச்சுபே செயல்பட செய்கிறது, ஆக்டிவாக செய்ய வச்சது. அதனால் என்னாச்சு, அதிலிருந்து வரிசையாக ஒவ்வொரு தத்துவமாக வர தொடங்கியது. மாயாத கலு மூலப்பிரகிருத்தியிலிருந்து காலசக்தி காலத்தத்துவம், அகிலா திருஷ்டம் அதுவரை யாராலும் பார்க்க முடியாத ஜீவாத்மாக்களுடைய கர்மாக்கள், ஸ்வபாவோபிச்ச இந்த கர்மாவினால் வரும் ஸ்வபாவம், பிராத்துர்பூய இவையெல்லாம் உருவாகின. என்ன ஆனது? குணான் விகாஷ்ய அதன் பின் முக்குணங்கள் தோன்றி, சத்வ ரஜோ தமோ குணங்கள் தோன்றி, விதத்து செயல் புரிய வைத்தது. தஷ்யாக அந்த மூலப்பிரகிருதிக்கு சகாய கிரியாம் உதவி செய்தது. எதற்கு? படைப்பிற்கு. 2000 கோடி வருடங்கள் கடந்த வேளையில் குருவாயிரப்பா நீ ஒரு பார்வை பார்த்தாய். அந்த பார்வையின் மூலமாக மூலப்பிரகிருதி செயல்பட்டது, உலகை படைக்கும் அந்த பணியில் ஈடுபட்டது. மூலப்பிரகிருத்தியிலிருந்து காலமும் கர்மாவும் ஸ்வபாவமும் உருவாகி அவை என்னாச்சு, 3 குணங்களை தோற்றுவித்து ஆக்டிவ் செய்ய வச்சது. மூலப்பிரகிருதிக்கு உலகம் படைக்க உதவி செய்தன என பட்டத்திரி தெரிவிக்கிறார். இந்த மூலப்பிரகிருதியிலிருந்து புத்தி வடிவமான மகான் என்று சொல்லக்கூடிய மகத் என்ற தத்துவமானது உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த மகத் தத்துவம் எப்படி உருவாகுதுன்றதை பற்றி 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. மகத் தத்துவம்னா மாயா சந்நிகிதோ குருவாயிரப்பா நீ எப்படிப்பட்டவன்? மாயை என்னும் மூலப்பிரகிருதியை உன்னோடு நீ சரீரமாக கொண்டிருக்கிறாய். மூலப்பிரகிருதி பகவானுக்கு சரீரம்ன, பகவானாலே தாங்கப்பட்டு, பகவானாலே இயக்கப்பட்டு, பகவானை விட்டு தனித்து இருக்க முடியாதபடி பகவானுடைய மேன்மைக்குன்றே இருக்கக்கூடிய ஒரு பொருள் உனக்கு சரீரம். இது அப்படியே நம்முடைய உடம்போடு ஒத்து பாருங்க.
சரீரம் நம்ம தாங்குது, நம்மளை இயக்குது, நம்மளை விட்டு தனித்து இருக்க முடியாதபடி நம்முடைய மேன்மைக்காகவே இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அதுபோலத்தான் மூலப்பிரகிருதியும் பகவானுக்கு சரீரமாக இருந்தாலும் அப்பிரவிஷ்ட வபுஷா, அதனால் பகவானுக்கு உள்ளே நுழைய முடியாது. நீ இதனால் பாதிக்கப்படாதவனாக இருக்கின்றாய். இப்போ நம்ம உடம்பை பாருங்கள், நமக்கு ஒரு காய்ச்சலோ உடம்பு சரியில்லைன்னா நமக்குத்தான் பாதிப்பு, உள்ளே இருக்கிற ஜீவாத்மாவுக்கு பாதிப்பு இல்லை. அதே போலத்தான் குருவாயூரப்பா, நீ மாறுதல் அடையாமல் இருக்கின்றாய். சாட்சிதி கீதோ பவான், நீ அதனால் ஒரு சாட்சியாக இருந்து நடக்க வேண்டிய செயலை மூலப்பிரகிருதியை கொண்டு படைப்பை நடத்துகின்றாய் என வேதங்கள் கூறுகின்றன. வேத இஸ்தாம், நீ பல வடிவங்களிலே தாம் மூலப்பிரகிருதியின் உள்ளே பிரதிபிம்பத்தோ, உனக்கு பிரதிபிம்பமாக இருக்கக்கூடிய ஞான வடிவமாகிய ஜீவாத்மாக்கள் மூலம் சரீரமாக கொண்டு விவிஷிவான் உள்ளே நுழைந்தாய். ஜீவோபி, இந்த ஜீவாத்மா என்பது நைவா பரக, உன்னை விட்டு பரக தனித்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. உன் மேன்மைக்காக செயல்படக்கூடிய ஒரு ஜீவாத்மாக்கள். காலாதி பிரதிபோதிதம், இந்த மூலப்பிரகிருதியை காலம் வந்து எழுப்புகின்றது. காலம் போன்ற தத்துவம் எல்லாம் மூலப்பிரகிருதியை எழுப்பின. பவதா, உன்னாலும் கூட சஞ்சோதிதா சஸ்வயம், பிரகிருதியானது தூண்டப்பட்டது. அதன் விளைவாக மாயாசா கலு, அந்த மாயையாகிய மூலப்பிரகிருதி தானாகவும் உன்னால் தூண்டப்பட்டும் காலத்தினால் எழுப்பப்பட்டும் புத்தி தத்துவத்தை உருவாக்கியது. யோசோ மகான் உஷ்யதி, அதுதான் மிக உயர்ந்த மகான், மகத்தத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்லோகத்தோட பொருள் என்னென்னா, குருவாயூரப்பா, நீ மூலப்பிரகிருதியை சரீரமாக இருந்தாலும் மாறுதல் அடையாமல் சாட்சியாகத்தான் இருக்கின்றாய். நீ பல ஜீவாத்மாக்களாக உனக்கு சரீரமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை கொண்டு அந்த மூலப்பிரகிருதியின் உள்ளே நீ நுழைந்தாய். மூலப்பிரகிருதி உன்னாலும் காலத்தாலும் தூண்டப்பட்டு புத்தி தத்துவத்தை உருவாக்கியது தான் மகான் என்ற தத்துவம் என்பது பட்டத்ரி கூறுகின்றார். ஸ்லோகம் 5. மகான் என்கின்ற தத்துவத்திலிருந்து தான் அகங்காரம் என்கின்ற நான் என்ற எண்ணமானது உருவாகிறது. தத்ராசோ, இந்த மகான் என்ற தத்துவமானது எப்படிப்பட்டது என்றால், நிர்குணாத்மகோ பிச்ச மகான், சத்வம் ரஜோ தமோ என மூன்றையும் உள்ளடக்கியது இந்த மகான் என்கின்ற தத்துவம். 3 குணங்களும் இருந்தாலும் கூட சத்வப்பிரதான ஸ்வயம், சத்வகுணத்தை பிரதானமாக கொண்டு என்ன செய்யும் என்றால், ஜீவேஸ்மின் கலு, இந்த பெருமாளுக்கு சரீரமாக உள்ள ஜீவாத்மாவுக்கு நிர்விகல்பமகமித், நான் என்கின்ற உணர்வு முழுமையான நான் என்ற எண்ணத்தை புரிதலை குறிக்கும். யுத்போத நிஷ்பாதக, மகத்தத்துவத்தில் சத்வகுணம் பிரதானமாக இருக்கும் பொழுது இந்த நான் பகவானுக்கு சரீரமான அடியேன் என்ற எண்ணத்தை உருவாக்குகிறது. சக்ரேஸ்மின், இந்த ஜீவாத்மாவுக்கே சவிகல்ப போதக, உடலோடு தொடர்புபடுத்தி கொண்டு நான் பகவானும் எனக்கும் தொடர்பில்லாத நான் என்ற அகங்காரத்தையும் மகத்தத்துவம் மகான் கல்வசோ, மகத்தத்துவமானது உருவாகிறது. 2 அகங்காரத்தின் மகத்தத்துவம் எது? சம்புஷ்ட திரிகுணஸ்தமோதி பகுலம், 3 குணங்கள் இருந்தாலும் இதில் தமோகுணம் ஆதிக்கம் செலுத்தும் பொழுது இந்த நானானது உருவாகிறது. விஷ்ணுவாகிய குருவாயூரப்பா, பகவத் பிரேரணாத், உன்னுடைய தூண்டுதலினால் நடைபெறுகிறது. அதாவது அவரவருடைய கர்மவினையை பொறுத்து சத்வ
அகங்காரம் தமோகுண அகங்காரம் என மாறுபடுகிறது. சத்வகுணம் மேலோங்கும் பொழுது நிர்விகல்ப அகங்காரம், பகவானுடன் தொடர்போடு நான். தமோகுணம் மேலோங்கும் பொழுது சவிகல்ப அகங்காரம், சரீரத்தோடு தொடர்பு கொண்ட நான் என்கின்ற எண்ணமானது உண்டாகிறது என பட்டத்திரி கூறுகிறார். ஸ்லோகம் 6. இதில் அபிமான தேவதைகளை படைக்கிறார். சோகஞ்ச, அந்த அகங்காரம் என்ற தத்துவமானது திரிகுணக்கிரமாத், முக்குணங்களுக்கு ஏற்ப த்ரிவிததாம் ஆசாத்திய, இந்த அகங்காரம் 3ஆக பிரிகிறது. சாத்வீக, ராஜச, தாமச என்று. சாத்வீகன்றது சத்வகுண பிரதானமாக இருப்பது, ராஜசன்றது பகவானும் இல்லாமல் சரீரமும் இல்லாமல் ஜீவாத்மா தனக்கான ஆசைகளுக்காக, தாமச மொத்தமாக இந்த சரீரம்தான் நான் என்பதற்கு, வைகாரிகோ என்பது சாத்வீக அகங்காரமாக அழைக்கப்படுகிறது. பூயஸ் தைஜச என்பது ராஜச அகங்காரத்திற்காக, தாமசா என்பது தாமச அகங்காரம். விதிபவன் என்று 3ஆக ஆகிறது. பின் ஆத்யேன சத்வாத்மனா, முதலில் அந்த சாத்வீக அகங்காரம், அதிலிருந்துதான் தேவான் இந்திரியமானினோ ஹ்ருத, நம் புலன்கள் இந்திரியங்கள் குறித்து அபிமான தேவதைகள், தேவர்கள் சிருஷ்டி செய்வது, இன்சார்ஜ் தேவதைகள். திசா என்கின்ற திக் தேவதை காது கேட்டலுக்காக உருவாதல், வாத வாயு தொடுதல் ஸ்பர்ஷத்திற்காக, அர்க்க சூரியன் பார்ப்பதற்காக கண் பார்வை, பாச வருணன் சுவைப்பதற்காக, அச்வினோ அஸ்வினி தேவதைகள் நுகர்தலுக்காக, வஹ்னி அக்னி பேச்சிற்கு அதிபதி, இந்திரன் கைகளுக்கு அதிபதி, அச்சுதன் கால்களுக்கு அதிபதி, மித்ரகன் மலஜலம் கழிப்பதற்கு அதிபதி, விது என்றால் சந்திரன் மனசிற்கு அதிபதி. வீதி என்பது பிரஜாபதியாகிய பிரம்மாவை குறிக்கும். அந்த பிரஜாபதியாகிய விதி தனியாக வரப்போகிறாரு. இங்கே சொல்லப்படுற பிரஜாபதி இனப்பெருக்கத்திற்காக அதிபதி. ருத்ரன் அகங்காரத்திற்கு அதிபதி. சாரீரகான் ஜீவாத்மாவிற்கு அபிமான தேவதை என தோன்றினார்கள். சாத்வீக அகங்காரத்திலிருந்து அபிமான தேவதைகள் தோன்றினார்கள் என்பதுதான் இஸ்லோகத்தின் பொருள். ஸ்லோகம் 7. இதில் இந்திரியங்கள் எப்படி வந்தன என்பதை பார்ப்போம். பூமன், ரொம்ப பெரியவனே, மிகவும் உயர்ந்தவனான குருவாயூரப்பா, இந்திரியங்கள் மொத்தம் 11. 1 அந்தக்கரணம் என்கின்ற உள்ளிந்திரியம், அது மனசு. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கின்ற ஞானேந்திரியங்கள் 5. நாக்கு, கை, கால், மலத்வாரம், ஜலத்வாரம் ஆகிய கர்மேந்திரியங்கள், செயல் கருவிகள் 5. ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, உள்ளிந்திரியங்கள் 1, மொத்தம் 11. இவையெல்லாம் எப்படி வந்தது? பட்டத்திரை காட்டுறார். மனசு உணவு பூர்வமாக சிந்திப்பது. புத்தி அறிவுபூர்வமாக சிந்திப்பது. அகங்கிருதி மிலச்சு நான் என்ற அகங்காரமும் கூடி சித்தார்க்கிய விருத்தன்விதம், அத்தோடு நம் நினைவோடு கூடியதுதான் சித்தம் என சொல்லக்கூடிய நம் நினைவு. தச் அந்தக்கரணம் என்கின்ற உள்ளிந்திரியங்கள் என்பது உணர்வு பூர்வமான மனசு, அறிவுபூர்வமான புத்தி, அகங்காரம் என சொல்லக்கூடிய நான், நினைவு என சொல்லக்கூடிய சித்தம். விபோ, எங்கும் பரவிய குருவாயூரப்பா, தவ பலாத், உன்னுடைய எண்ணத்தின் வலிமையாலே, சத்வாம்ச ஏவ சாத்வீக அகங்காரத்திலிருந்து, அஸ்ருஜத் உள்ளிந்திரியமான சாத்வீக அகங்காரம்தான் உருவாகிறது. மனசு என்கின்ற உள்ளிந்திரியம் வருகிறது. ஜாதஸ் தைஜசதோ தச்சேந்திரிய கணக,
அந்த ராஜச குணத்திலிருந்து தத்சேந்திரிய மற்ற 10 இந்திரியங்கள் தோன்றியது. தாமஸ் சாம்சாத் புனக, அந்த தாமச அகங்காரத்திலிருந்து தன்மாத்திரம் நபசோன்னா ஆகாயம், அந்த ஆகாயத்தினுடைய நுண்ணிய ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய சப்தோ, சப்தம் என்ற ஒளி தோன்றியது. மருத் வாயு, மருத் புரபதே குருவாயூரப்பா, குருவாயூரப்பனே, ஃபத் பலாத், உன்னுடைய சங்கல்பத்தின் பலத்தாலே அனைத்தும் தோன்றியது. இதன் பொருள், ரொம்ப பெரியவனான குருவாயூரப்பா, மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம் 4ம் சேர்ந்த அந்த அந்தக்கரணம் என்பது சாத்வீக அகங்காரத்திலிருந்து வந்தது. அதன்பின் ராட்சச அகங்காரத்திலிருந்து 10 இந்திரியங்கள் தோன்றின. தாமச அகங்காரத்திலிருந்து ஆகாயத்தின் பண்பாக இருக்கக்கூடிய ஒலி சப்தம் என்பது தோன்றியது என பட்டத்திரி கூறுகிறார். ஸ்லோகம் 8. ஒலி சப்தத்தை கொண்டு மற்ற பூதங்கள் எப்படி வந்தன என்பதை பார்ப்போம். சப்தாத், அந்த சப்தம் என்கின்ற ஒளியிலிருந்து வ்யோமததக, ஆகாசம், ஸ்பேஸ் எங்கே இருந்தாலும் ஆகாசம். இந்த இடத்துல ஆகாசன்றது வானம் கிடையாது, ஆகாச வெளி, ஒளியிலிருந்து ஆகாசம். சசர்ஜித விபோ, அந்த ஆகாயத்திலிருந்து ஸ்பர்ஷம், தொடு உணர்வு, ஸ்பர்ஷம் உருவானது. ததோ மாருதம், அதிலிருந்து காற்று, வாயு உருவானது. தஸ்மாத் ரூபம், அந்த காற்றிலிருந்து வடிவம், ரூபமானது உருவானது. அதோ மகோ, அந்த வடிவத்திலிருந்து நெருப்பு உருவானது. தசரசம், அந்த நெருப்பிலிருந்து சுவை உருவானது. தோயஞ்ச, அந்த சுவையிலிருந்து தண்ணீரானது உருவானது. கந்தம், அந்த தண்ணீரிலிருந்து வாசனை உருவானது. மஹீம், அந்த வாசனையிலிருந்து பூமியானது உருவானது. ஏவம் மாதவ, இந்த முறையில் மகாலட்சுமியின் கேள்வனே குருவாயூரப்பா, பூர்வ கலனாத், இந்த அடுத்தடுத்து உருவாகும் பஞ்சபூதங்களின் முன்னுள்ள பூதத்துடன் தொடர்பு உள்ளதால் ஆத்தியாத்திய தர்மான்விதம், முன்னுள்ள பூதத்தில் என்ன தர்மங்கள், பண்புகள், தன்மை உள்ளதோ அனைத்தும் அடுத்து உள்ள பூதங்கள் எடுத்துக்கொண்டு வருகின்றன. ஆகாசம் ஒளி, வாயு ஒளி தொடு உணர்வு, அக்னி வடிவம் ஒளி தொடு உணர்வு, தண்ணீர் சுவை வடிவம் ஒளி தொடு உணர்வு, பூமி வாசனை ஒளி தொடு உணர்வு வடிவம் சுவை, பூதக்கிராமமிமம், இப்படிப்பட்ட பஞ்சபூத கூட்டத்தை துவமேவ பகவன், பகவானே நீயே பிரகாசயல் உருவாக்கினாய். தாமசாத், தாமச அகங்காரத்திலிருந்து உருவாக்கினாய். ஸ்லோகம் 9. தத்துவங்கள் அனைத்தையும் இணைப்பதை பற்றி பார்ப்போம். ஏதே பூதகணாஸ்து, இந்த 5 பூதங்களின் கூட்டம். ததீந்திரிய கணா, பூதங்களின் கூட்டங்கள். தேவாஞ்ச, அபிமான தேவதைகள், தேவர்கள் என்று. ஜாத்தாக, இவர்கள் எல்லோரும் தோன்றினார்கள். பிருத்தக், தங்கள் முயற்சியினால் தனியாக. நோச்சேகுர், இந்த மொத்த அண்டத்தை, புவனாண்ட பிரபஞ்சத்தை, நிர்மித படைப்பதில், விதவ் படைக்க முடியாது. அப்போ என்ன ஆச்சுன்னா, நோச்சேகுர், அவர்களுக்கு சக்தியும் அதற்கு இல்லை. தேவை ரமீபிஸ்ததா, அப்பொழுது அந்த தேவர்களாலே துவம் நானாவித சுக்திபிர், நீ உன்னை பலவிதமாக சுக்திகளால் துதித்தார்கள். நுத்த குண, துதித்தார்கள், உன்னுடைய குணங்களை பாடி துதித்தார்கள். தத்வான் யமூன்யாவிசன், அந்த தத்துவங்களுக்குள்ளே நீயே நுழைந்தாய். அது மட்டுமல்லாமல் ஜேஷ்டா சக்தி முதீரிய தானி, அவர்களுக்கு செயல்படக்கூடிய சக்தியையும் கொடுத்து, கடயன் எல்லாவற்றையும் இணைத்து, ஹைரண்யம் அண்டம் யதாக,
ஹிரண்ய பொன்மயமாக இருக்கக்கூடிய அண்டம் பிரம்மாண்டத்தை நீ படைத்தாய். ஆக குருவாயூரப்பா, இந்த பஞ்சபூதங்களின் கூட்டங்களாலோ புலன்களின் கூட்டங்களாலோ அபிமான தேவர்கள் தோன்றினாலும் கூட தனித்தனியே அவர்கள் முயற்சியால் உலகை படைக்க முடியாது, சக்தியும் இல்லை. தேவர்கள் எல்லாம் உன் குணத்தை ஸ்துதித்தார்கள். அந்த தத்துவத்திற்குள்ளே நீ நுழைந்து செயல்பட்டு சக்தியை தந்து அவற்றை இணைத்து பொன்மயமான அண்டத்தை உருவாக்கினாய். ஸ்லோகம் 10. விராட் புருஷனாக எப்படி தோன்றினான் என்பதை இதில் பார்ப்போம். அண்டம் தத்கலு பூர்வ சிருஷ்ட சலிலே. அண்டம் தத்கலு, இந்த அண்டமானது பூர்வ சிருஷ்ட சலிலே. குருவாயூரப்பா, முன்பு நீ படைத்த பிரளய தண்ணீரிலே இந்த மொத்த அண்டமானது அதிர்ஷ்ட சகஸ்ரம்சமாக இருந்தது. எத்தனை ஆண்டுகள்? பகவான் படைத்த அந்த தண்ணீரிலே 1000 ஆண்டுகள் அப்படியே இருந்தது. பின் நிர்பிந்தன்ன கிருத்தாச்சு, அந்த அண்டத்தை பிளந்து கொண்டு சதுர்தச ஜெகத்ரூபம் 14 உலகங்களையும் தனது சரீரமாக கொண்ட விராட் புருஷ வடிவத்தை விராடாக்வயம், விராட் என்று அழைக்கக்கூடிய அந்த வடிவத்தை அக்ருத்தாக நீ எடுத்துக்கொண்டாய். அந்த வடிவம் எப்படி இருந்தது? சாகஸ்ரைகி, ஆயிரக்கணக்காக இருக்கக்கூடிய கரபாத மூர்த்தி நிவகை, கரபாத மூர்த்தி நிவகை, 1000 திருக்கைகள், 1000 திருவடிகள், திருமுடி தலைகள் 1000. இவற்றோடு நிசேஷ எல்லா ஜீவாத்மாக்களையும் உனக்கு சரீரமாக உடலாக கொண்டு விராட் புருஷ வடிவத்தை நீ எடுத்துக்கொண்டாய். நிர்பாதோசி மருத்புராதி பசமாம், அந்த பிரம்மாண்ட விராட் புருஷ வடிவத்திலே ஒளி வீசினாய். மருத் வாயு புராதி, குருவாயூரப்பா, நீ அப்படி ஒளி வீசினாய். திராயஸ்வ சர்வாமயத், நீதான் அடியேனான என்னை எல்லா நோய்களையும் சம்சாரத்திலிருந்தும் அடியேனை காத்தருள்வாய் என விராட் புருஷ உற்பத்தியோடு இந்த தசகத்தை நிறைவு செய்கிறார். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.